நம்ம வந்து இந்த படத்தை எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காம பார்ப்பேன் அப்படின்னா என்ன படத்தை சொல்லுங்க? பஞ்சதந்திரம். அஃப்கோர்ஸ் எனக்கு பஞ்சதந்திரம் அபய் சண்முகி பார் இமிடியேட்டா நாயகன் ரெண்டு பேர் நாயகன் சூப்பர் நாயகன். நான் தேவர் மகனே ரெண்டாவது டைம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு மொத்தமா இழுத்துட்டு வந்துச்சு. விருமாண்டி விருமாண்டி உங்களுக்கு என்ன படம் பிடிக்குன்னு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு அதுதான் நான் என்னன்னா வந்து எதை சொல்றது, இப்ப நீங்க சொல்ல சொல்ல பாக்குறேன், என்ன இந்த படத்தை சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் அந்த படத்தை சொல்லுங்க, அது பக்கத்துல வந்துச்சு முன்னாடி வந்துச்சு. இப்ப படங்கள்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க, எரேஸ் பண்ணிட்டாங்க, இதை மட்டும் எரேஸ் பண்ணவே முடியாதுன்னா ஹேரம் ஹேரம் படத்து நான் என்னன்னு சொல்றது, எப்படி ஒருத்தன் அதாவது அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சான்னு ஒரு லிரிக்ஸ் எழுதுறாங்க. அப்போ ஈஸி என்னது, ஒரு இடத்துல குட்டமா ரெடி பண்ணுங்கப்பா, அதுல நிலாவோட ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு லைட்டை வைங்கப்பா, அதை அல்றாப்பான்னு எழுதிடுறாரு. லிரிக்ஸ்க்கு ஒருத்தர் எழுதியிருக்கிற ஒரு சீனு, பாகன் பக்கத்துல என்ன ஒரு பாகன் செத்து கிடக்குறான், ஒரு யானை நிக்குது, அது மதம் பிடிக்காம நின்றுட்டு இருக்கு, மதம் பிடிக்கிற யானை மதம் பிடிக்காம இருக்கு, இவனுங்க அந்த ஊர் கலவரத்துல அவனை கொண்டுட்டாங்க, அந்த பாகனை கொண்டுட்டாங்க. ஓகே, மதம் பிடிக்கிற ஒரு யானைக்கே மதம் பிடிக்காம சும்மா இருக்கு, ஆனா மதம் பிடிச்சதுனால ஊர்ல எல்லாரும் அழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சும்மா பாசிங்ல காட்டிட்டு போயிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனே இருக்காது, ஒரு சீன் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு இப்போ நானே உனக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன்னா, நான் பண்ணேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பேன்ல, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன், உன்னை நான் அன்னைக்கு போட்டோ எடுத்துறேன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றோம்ல, இப்படி நான் காட்டி நீ சொன்னா அதான் நல்லா இருக்கும். நீ ஏதோ ஒன்று அதை வந்து எனக்கு இங்கே காப்பி பண்ணி வச்சிருக்கா, அதை நான் என் ஃபோனில் எடுத்து நான் ஒரு பப்ளிஷ் பண்ண எதனாலும், ஆனால் அதான் பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல பரவாயில்ல வச்சுக்கோ, புரிஞ்சிச்சா வச்சுக்கோ, புரியலையா ஓகே, அது ஒரு ஆம்பியன்ஸுக்கு வச்சேன்னு நினச்சிக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஒரு தைரியமும் திமுறும் அகங்காரமும், அது என்ன சொல்றது, அது என்ன உச்சத்துக்குனாலும் கொண்டு போய் வைக்கலாம். அண்ட் நீங்க எல்லாரும் சொன்னதுல வந்து மேக்சிமம் இருந்தது வந்து காமெடி மூவிஸ். ஆக்சுவலா என்னத்தை சொல்றது, எதை விடுறது, என்கிட்ட சொல்றேன் என்ன என்கிட்ட சொல்றேன்ட்டு என்கிட்ட சொல்றேன், ஏய் என்ட்டு இல்லடா, நம்ம என்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்றேன். இப்படி இந்த வார்த்தையில பிளே பண்றது இருக்குல்ல, இந்த மைக்கேல் மதன காமராஜன் காமெடி தானே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸி. கிரேசி மோகனை கூட்டுவாங்கப்பா, எழுதுங்கப்பா, ஓகே, ஆர்டிஸ்ட் இவங்க 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 நம்ம ரெகுலரா வர, சரி சரி சரி, வேற வேற டேரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் சார், எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவர் தெரியும், ஓகே அவரை கூட்டு வந்துடலாம். ஓகே, டெக்னிக்கல் 4 ஃப்ரேம் ஒரு இதுல, அது இன்னைய வரைக்கும் எந்த காலேஜ்லயும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த காலேஜ்லயும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க.